முருகன் அருளோட உண்மையா நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி பார்க்கலாம் நண்பர்களே. சிவகங்கை பக்கத்துல ஒரு கிராமத்துல அருண் அப்படிங்கிற ஒரு இளைஞன் வாழ்ந்துட்டு வந்திருக்கான். அவன் நல்ல படிப்பு படிச்சிருந்தான். ஆனா அவனுக்கு தகுதியான வேலை கிடைக்கவே இல்லை. அவனோட நண்பர்கள் எல்லாருமே நல்லா படிச்சு வேலையில இருந்தாங்க. ஆனா அவனுக்கு வேலை கிடைக்கல. அவனோட குடும்பம் ரொம்ப ஏழ்மையான நிலையில இருந்துச்சு. ஒரு நாள் அருண் மனசுடைஞ்சு போயிட்டான். கடலுக்கு அருகே நேரா போனான். முருகா, என்ன பாரு, என் கண் திறந்து பாரு, என் மனசுக்குள்ள நிறைய வேதனை இருக்கு. எனக்கு உன்னை விட்ட வேற யார் இருக்கா அப்படின்னு மனசார கேட்டான். என் வாழ்க்கை இப்படியே போகுது, இது மாறுமா மாறாதா அப்படின்னு அருண் தனக்குள்ளேயே புலம்பிக்கிட்டே இருக்கான். அந்த நேரத்துல கடல் அருகே ஒரு முருகன் கோவில் கண்ணில் பட்டுச்சு. நேராக அவன் போனான். கண்ணீரோடு பிரார்த்தனை செய்தான். முருகா, எனக்கு வழிகாட்டு, நம்பிக்கை வைக்கிறவன்னா நீ உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டான். கொஞ்ச நாள் போச்சு. அவன் எதிர்பார்க்காத விதத்துல ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க. ஒரு நண்பர் அவன் அழைத்து வெளிநாட்டில் உள்ள ஒரு சிறந்த வேலை வாய்ப்பை அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அந்த வேலை அருணுக்கு கிடைச்சிருச்சு. அதனால் அவன் குடும்பமும் சந்தோஷமா இருந்துச்சு. அவனும் எல்லாருக்கும் உதவி செய்ய ஆரம்பிச்சான். அருண் அப்ப சொன்னான், என் வாழ்க்கையை மாற்றியது முருகன் அருள் தான். நம்பிக்கை இருந்தாலே அதிசயம் நிச்சயம் நடக்கும் அப்படின்னு அருண் சொன்னான். நமக்கும் அப்படிதான், நம்பிக்கை இருந்தா, முருகன் மீது நம்பிக்கை இருந்தா அதிசயம் நிச்சயம் நடக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சிவி சிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.